திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல ஒரு அதிமுகவை பத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது துரோக அதிமுகவையும் வஞ்சக பாஜகவையும் 2026 விரட்டி அடிக்க களப்பணியை தொடங்குவோம் அப்படின்னார். இதுல அந்த விஷயம், அதாவது துரோக அதிமுக அப்படிங்கிறதுக்கு இபிஎஸ் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். நாங்க என்ன துரோகம் பண்ணணும் அப்படின்னு. நியாயமான ஒரு பார்வை. எடப்பாடியினுடைய கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். ஏன்னா பெருசா அதிமுக துரோகம் செஞ்சிடல. எந்த தமிழ்நாட்டு உரிமையும் போய் அவங்க எந்த காலத்திலயும் அடகு வச்சதில்லை. அடிமையாக இருக்கிறாலும் விமர்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பணிஞ்சு போயிருக்கலாம், குனிஞ்சு போயிருக்கலாம். அடிப்படையில அதிமுக அது நாள் வரை கடைபிடித்து வந்த கொள்கைகளை எதையாவது விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீட்டு மட்டுமா இருக்கு, அடுத்து எவ்வளவோ இருக்குன்னு யதார்த்தத்தை சொல்லியிருக்கலாம் விஜய். ஆனா நீ அன்னைக்கு அனிதா வீட்டுல போய் உட்கார்ந்து போது என்னவெல்லாம் சொன்ன, இன்னைக்கு நீங்க என்ன சொல்றேன்னு விமர்சனங்கள் வருது இல்லையா? ஒரு தலைவர் இப்படி மாற்றி பேசலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அதிமுக நிலைப்பாட்டை எங்கேயாவது மாத்திருக்கா? நீட்ல அவங்களோட நிலைப்பாடு அன்னைக்கு என்னவோ அதே தான் இன்னைக்கும். அதுக்காக டெய்லி வற்புறுத்தி போராட்டம் பண்ணாம இருக்கலாம். அதிமுக தன் நிலைப்பாட்டை மாத்திருக்கா? கச்சத்தீவு போனது போட்டு அது ஒரு எதுங்க 2 ஏக்கர் நிலம், அது எதுக்கு நமக்கு எனக்கு தீர்மானம் போட்டிருக்கா அதிமுக? இன்னைக்கும் அந்த வழக்கு ஜெயலலிதா தொடுத்த வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் இருக்கு. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான், அதனால் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அம்மா தொடுத்த வழக்கை வாபஸ் பெறுகிறோம் எடப்பாடி அறிவிச்சாரா? அதுதான் துரோகம். என்ன துரோகம் செஞ்சுட்டாங்க? ஸோ இது வழக்கமான அரசியல் தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வஞ்சக பிஜேபின்னு சொன்னாங்களே அது சரி, அதுக்கு ஆதாரங்கள் அந்த மாநாட்டிலே தீர்மான வடிவில் இருக்கு. கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரல, எய்ம்ஸை கட்ட வேண்டிய நேரத்தில் கட்டி முடிக்கல, பல விஷயங்கள் வஞ்சகம் பண்ணுது பிஜேபி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண நகைக்கடன் ஒரு செயினை கொண்டு போய் அவசரத்துக்கு வைக்க போனால் இது ஓ நகை தானான்னு காட்டுக்கிறேன். ஏன்னா எங்கேயோ ரசீது நான் எப்படி பாக்கெட்லேயே வச்சுட்டு அலைவனா? ஆத்திர அவசரத்துக்கு, அழகுக்காக அல்ல. ஸ்டாலின் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது, யதார்த்தமானது. அடித்தட்டு மக்கள் அங்கே குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நகைகளை சேர்ப்பது அழகுக்கும் ஆபரண ஆசைக்கும் அல்ல, அவசர தேவைகளுக்குன்னு சொன்னார். வட்டி கடைக்காரன் இல்லைன்னா இன்னைக்கு பாதி பேர் மாஞ்சிருவான். உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவசர உதவிக்கு பயன்படுகிற ஒரு விஷயத்துல 1000 ரூல் போறீங்க. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கிட்டு இந்த ரூல் எழுதுறான் பாருங்க. எழுத்த மாதிரி வந்தா கன்னத்துல அரையணும் போல இருக்கு. ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கு இத்தனை விதிமுறைகள் எதுக்கு? ஆயிரக்கணக்கான கோடிகளை ஏமாத்திட்டு வெளிநாடு போறதுக்கு இவ்வளவு வசதிகள் செஞ்சு தருகிற ஒரு அரசு 50,000 ரூபாய், 30,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஒரு சின்ன கடுக்கனை வச்சு 10,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குற ஒரு விஷயத்துல இத்தனை கட்டுப்பாடுகளை விதைச்சா எப்படி வாழ்க்கை நடக்கும்? தளர்வு அறிவிச்சிருக்காங்கல்ல, அதான் சொல்றேன். இது மாதிரி அந்த எண்ணம் வந்துச்சு இல்ல, அதுவே வஞ்சகம்னு சொல்றோம்.